ஹாய் எவ்ரி ஒன், நம்ம இன்னைக்கு ரொம்பவே ஒரு முக்கியமான வீடியோவில் இருக்கிறோம். நம்ம லைஃப்பில் பார்க்குற எல்லாருமே சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிறது கிடையாது. அப்போ சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கு எந்த விஷயத்தை நம்ம பண்ணணும், எந்த விஷயத்தை பண்ணக்கூடாது அப்படின்றது நமக்கு முதல்ல தெரிஞ்சிருக்கணும். நமக்கும் அப்படி தான், லைஃப்பில் நிறைய விஷயங்கள் சாதிக்கணும்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் நம்ம முயற்சி பண்ணுறோம். ஆனால் கொஞ்சம் நாட்களில் நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, அந்த விஷயம் எந்த ஒரு 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 சின்ன சதவீதம் கூட அடுத்த நிலைக்கு போகாதனால நம்ம அந்த முயற்சியை கைவிட்டுறோம். இல்லைனா நம்ம கூட இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், இல்லை பேரண்ட்ஸ் ஆகட்டும், இல்லை ரிலேஷன் ஆகட்டும், எதனா ஒரு விஷயம் சொல்லும்போது அந்த விஷயத்தை நம்ம கைவிட்டுறோம். இல்லை நம்ம எதனா ஒரு விஷயம் நம்ம ஒரு சோஷியல் மீடியாவில் பார்க்கும்போது நம்ம முயற்சி பண்ண அதே விஷயத்தை அவங்களும் முயற்சி பண்ணி தோல்வியில் முடியும் போது நம்மளாலேயும் முடியாதோ அப்படின்ற ஒரு கேள்வியாலேயே நம்ம அந்த விஷயத்தை விட்டுறோம். நம்ம பண்ணக்கூடிய தப்பே அதுதான். நம்ம லைஃப்பில் எவ்வளவோ பெரிய ஆட்களை நம்ம பற்றி பேசிட்டு தான் இருக்கிறோம். நீங்கள் எந்த ஃபீல்டை சூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஃபீல்டில் கண்டிப்பாக ஒரு டாப் பர்சன் இருப்பார். அது மியூசிக் ஆகட்டும், டான்ஸ் ஆகட்டும், இல்லை ஒரு இன்ஜினியரிங் ஃபீல்டு ஆகட்டும், டாக்டர் ஆகட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு அக்கௌண்டன்ட் ஆகட்டும், சார்ட்டர்ட் அக்கௌண்ட் ஆகட்டும், லாயர் ஆகட்டும், எந்த ஃபீல்டாக இருந்தாலும் சரிப்பா, எல்லா ஃபீல்டுலையுமே டாப்பில் ஒருத்தர் இருப்பார். நீங்கள் எதை முயற்சி பண்ணாலும் சரி, எதுவாக இருந்தாலும் இல்லையா. அப்போ அவங்க எப்படி போகிறாங்க, அவங்க எந்த மாதிரி விஷயத்தை ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க, அது நமக்கு தெரியணும். நம்ம எடுத்ததுமே அவங்க பெரிய நிலைமைக்கு போயிட்டாங்க, நம்ம அவரை மாதிரி ஆகணும், நான் இவரை மாதிரி பெருசாக சம்பாதிக்கணும், பெரிய வீடு கட்டணும், அவரை நம்ம ஒரு இன்ஸ்பிரேஷன் நம்ம வச்சுருக்கிறோம். ஆனால் அவர் அதுக்கு முன்னாடி நடந்த எல்லா தோல்விகளையும், கஷ்டங்கள், சோதனைகள், வேதனைகள் எல்லாத்தையும் நம்ம பார்க்கறது கிடையாது. அவருடைய எண்டு ரிசல்ட்டை மட்டும் பார்த்துட்டு நான் அவரை மாதிரி ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம முயற்சி பண்ணி நம்ம தோல்வி அடையும் போது அடடா என்னால் முடியல போல இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அந்த விஷயத்தை விட்டு நம்ம வெளியே வந்துடுறோம். தப்பு நம்ம மேலே. அப்போ ஒவ்வொரு விஷயம் நம்ம முயற்சி பண்ணும்போது நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, ஃபெயிலியர்ஸை அக்செப்ட் பண்ணாமல் இருக்கவே கூடாது. ஃபெயிலியர்ஸை அக்செப்ட் பண்ணுங்க. ஒவ்வொரு விஷயம் நீங்கள் பண்ணும்போதும் தோல்விகள் கண்டிப்பாக உங்களை தேடி வரும். அந்த தோல்விகளை நீங்கள் சரியாக பயன்படுத்தி அதிலிருந்து எதனா ஒரு விஷயம் கற்றுக்கிட்டு உங்களுடைய முயற்சியை சரியாக கொடுத்தீங்கன்னா வெற்றி உங்களை தேடி வரும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய நேரத்தையும் சரியாக பயன்படுத்தணும். உங்களுடைய நேரத்தை நீங்கள் எந்த அளவுக்கு சரியாக உபயோகப்படுத்துகிறீங்களோ அந்த அளவுக்கு வெற்றியும் உங்களை தேடி வரும். எப்போவுமே ஒரு விஷயம், இப்போ ஸ்டூடெண்ட்ஸை பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய மார்க் வாங்கணும், நிறைய படிக்கணும், இந்த ஆன்லைன் கிளாஸ் வேறு, லாக்டவுனில் இருக்கிறோம், நம்ம நிறைய படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொரு நாளும் ஸ்டார்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். இன்றைக்கும் எத்தனை பேர் அந்த விஷயத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறீங்க? இல்லை, நிறைய பேர் அந்த முயற்சி பண்ணுற அந்த ஒரு 3வது நாளோ 2வது நாளோ, ஏன் அன்னைக்கே கூட நம்ம விட்டுடுறோம். ப்ரோகாஸ்டினேஷன். நம்ம ஒரு விஷயத்தை பண்ணும்போது அந்த விஷயம் இல்லாமல் நம்ம வேறு எதனா ஒரு விஷயம் யோசிச்சுட்டு இருப்போம். படிப்பு புக்கு இருக்கும், அதாவது புக்கு நம்ம புக்கில் முன்னாடி இருக்கும், ஆனால் நம்மளுடைய சிந்தனை வேறு எங்கேயும் இருக்கும் இல்லையா. இந்த மாதிரி நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை ஃபுல் ஃபோக்கஸ்டோட அந்த ரிசல்ட்டு எனக்கு இருந்ததுன்னா எப்படி இருக்கும் அப்படின்றது யோசிக்கிறத தாண்டி, இந்த விஷயம் நான் பண்ணும்போது எனக்கு தோல்விகள் வந்தால் அந்த தோல்வியை நான் எப்படி திருத்திக்கணும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நம்ம சக்ஸஸ்ஃபுல் ஆகலைன்னா எப்போவுமே நம்ம ஒரு விஷயத்தை பண்ணிக்கிட்டே இருப்போம். எக்ஸ்கியூசஸ் இல்லையா. இன்றைக்கி ஒரு சாப்டர் படிக்கணும், நமக்கு நாளைக்கும் டைம் இருக்குல்ல, நாளைக்கு படிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்கியூசஸ் அதிகமாக பண்ணுவாங்க. நம்ம சக்ஸஸ்ஃபுல் ஆகாததுக்கு இன்னொரு முக்கியமான ரீசனே எக்ஸ்கியூசஸ் தான். நாளைக்கு பார்த்துக்கலாம், கொஞ்ச நேரம் கழித்து பார்த்துக்கலாம், இன்னொரு நாளைக்கு பார்க்கலாம், என்னோடய ஃப்ரெண்டும் படிக்கலாம், அப்புறம் நான் ஏன் படிக்கணும், நாளைக்கு பார்த்துக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் எக்ஸ்கியூஸ் பண்ண நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளுடைய சக்ஸஸை ஒவ்வொரு நாளும் தள்ளி போட்டுட்ருக்குறோம். அதை மறக்காதீங்க. சிறு துளி பெருவெள்ளம். நீங்கள் இன்னைக்கு முயற்சி பண்ணும்போது அடுத்த நாளே வெற்றி வருமா? அது காமெடி படத்தில் தான் வரும், அதெல்லாம் கார்ட்டூனில் தான் வரும். நீங்கள் இன்னைக்கு முயற்சி பண்ணுறீங்கன்னா 1 வருஷம் 2 வருஷம் கூட எடுத்துக்கும் அந்த சக்ஸஸை நீங்கள் ரீச் ஆகிறதுக்கு. முயற்சி பண்ணுங்க. நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் அதுதான், சரியாக முயற்சி பண்ணுங்க. தோல்வி வந்ததுன்னா அக்செப்ட் பண்ணுங்க, அதிலிருந்து ஒரு விஷயத்தை கற்றுக்கணும், நேரத்தை சரியாக உபயோகப்படுத்தணும். எக்ஸ்கியூசஸ் கண்டிப்பாக கொடுக்கவே கொடுக்கக்கூடாது.
இது எல்லாமே நம்ம சரியாக பண்ணிட்டோம் அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல் பர்சனில் நம்மளும் ஒருத்தராக இருப்போம். நம்மளும் எவ்வளோ நாள் தான் மற்றவங்கள பற்றியே படிக்கிறது? நம்மளை பற்றி யாருன்னா படிக்கணும்னு நமக்கு ஆசை இருக்காதா என்ன? அப்போ உங்களுடைய நேரத்தை நீங்கள் சரியாக உபயோகப்படுத்துங்க, சரியாக முயற்சி பண்ணுங்க. தோல்வி வந்ததுன்னா சந்தோஷமாக அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டெப்பை நீங்கள் என்ன பண்ணணுமோ அதை யோசிச்சிங்க அப்படின்னாவே சக்ஸஸ் கண்டிப்பாக உங்களை தேடி தான் வரும். நீங்கள் சக்ஸஸை தேடி போகவே தேவையில்லை, எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக உங்களை தேடி வரும். சரியாக முயற்சி பண்ணுங்க. எக்ஸ்கியூசஸ் தயவு செஞ்சு வேண்டாம். ஃபெயிலியரை அக்செப்ட் பண்ணுங்க. நேரத்தை சரியாக உபயோகப்படுத்துங்க. அதுவே போதும். Thank you. Help others with a smile.